விதி வருகிறது. அவங்க ஆட்சி இலக்கணும் விதி, ஸ்டாலின் உள்ள ஆட்சிக்கு வரணுன்றது விதி. என்னுடைய விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னா அரசியலுக்கு ஆலோசனை சொன்னா மட்டும் பத்தாது, அரசியலில் நானும் இறங்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆன்மீகம் தான் முக்கியம். அரசியல்ங்கிறது இப்போ உள்ள வந்திருக்குது. என்னோட வாழ்நாள் உயிர் மூச்சு எனக்கு ஆன்மீகம். ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்குது, என்னுடைய சமுதாயம் விஸ்வகர்மா சமுதாயம். அந்த சமுதாயத்தை முன்னேற்ற பாதை கொண்டு வரணும். வணக்கங்க. இந்த தீபாவளி பண்டிகை முன்னிட்டு உங்ககிட்ட ஒரு காரசாரமான சில விவாதத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். தீபாவளி பண்டிகை விட்டு காரசார விவாதம் இருக்கட்டும். அருமையான இட்லி, கண்டிப்பா சேவை, புத்தாப்பருக்கு சாப்பிட்டே விவாதத்தை ஆரம்பிப்போம். கண்டிப்பாக. நம்ம பாத்தீங்கன்னா விஸ்வ பாரத் மக்கள் கட்சியில தேசிய பொதுச் செயலாளராக உங்களுக்கு பொறுப்பு வழங்கியிருக்காங்க. இந்த பொறுப்பை நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க? அவங்களா கொடுத்தாங்களா இல்ல உங்களுக்கு தேடி வந்ததா? பொதுவாக எல்லாமே விஸ்வகர்மா சமுதாயத்தில் இது வரைக்கும் யாருமே கட்சி பதிவு பண்ண முடியல. கோவை சேர்ந்த இருவூர் பிரம்மஸ்ரீ உள்வராஜன் அவர்கள் கடந்த ஆண்டு விஸ்வபாரத் மக்கள் கட்சின்னு டெல்லியில முறையை பதிவு பண்ணி ஈரோடு இடைத்தேர்தலில் கூட போட்டிட்டு இருந்தாரு. அவர் பல நாட்களாக விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு பணி செய்யற ஜெகத்குருவாக்கு நீங்க இந்த கட்சியில முழுமையா பணியாற்றணும்னு சொன்னாங்க. அப்ப நான் அரசியல் ஆலோசனை மட்டும் விட்டுருந்தேன். ஏற்கனவே பல கட்சிக்கு அரசியல் ஆலோசனை சொல்ற மாதிரி இதுக்கு இருந்தோம். ஆமா, நீங்க நானும் நிறைய டைம் பார்த்தோம். பல கட்சிகளுக்கு இந்த தேர்தல் சமயத்திலும் சரி நிறைய பேர் நேரடியா என்ன பண்றது, எப்படி கட்சி நடத்துறதுன்னு ஆலோசனை கேட்கறாங்க. அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஆலோசனை கொடுக்குறீங்க. ஆலோசனை அந்த ஆலோசனைப்படி போறனால அவங்க சக்சஸும் ஆயிடுறாங்க. அது உறுதி. எத்தனை கட்சி இன்னைக்கு எல்லா மாநிலத்துல ஆட்சி பிடிச்சிருக்குன்னா நம்மளுடைய ஆலோசனை முக்கியமான காரணம். கண்டிப்பா. அதே நேர காலகட்டத்தில் ஆட்சி இழந்தது நம்ம ஆலோசனை கேட்காம கடந்த தமிழக அரசா பொறுப்படுத்த கூட என்னோட ஆலோசனை முழுசா கேட்கல. ஆலோசனை கேட்டிருந்தா அவங்க மீண்டும் 10 ஆண்டுல இருந்து 15 ஆண்டு ஆட்சி பண்ணிருக்கலாம். கண்டிப்பா மீண்டும் ஆட்சி அமைஞ்சிருக்கும்னு சொல்றீங்க. நான் முழுமையா சொல்றேன், அதான் உண்மை. அவங்க அந்த நேரத்துல அந்த ஆலோசனை உரிமைகளுக்கு போய் முழுமையா போய் சேரல. அந்த பிஏட்டோட நின்றுச்சு. பிஏட்டோட முழுசா சொன்னேன் 86 சட்டமன்றம் தான் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒரு வருஷம் முன்னாடியே கணிச்சு பண்ணி கொடுத்த ஜோதிட கணிப்புல. ஆனா அது ஏதோ அவங்க முறையா எடுத்துக்கல. முழுமையா ஓபிஎஸோட பையன் கூட சொன்னேன், ஓபிஎஸ் சொன்னேன், எல்லாம் சொன்னேன். பட் ஏன்னா அவங்களுக்கு விதி வழியதில்ல. விதி வழியது. அவங்க ஆட்சி இலக்கணும் விதி, ஸ்டாலின் உள்ள ஆட்சிக்கு வரணுன்றது விதி. அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதனால அதுதான் நடந்திருக்குது. இப்ப அப்படி ஆலோசனை சொல்லிட்டு இருக்கும் போதுதான் இந்த கட்சி ஒரு கட்டத்துல அவருடைய தேசிய தலைவர் அவர்களுடைய வேண்டுகோளுக்காக நான் கட்சிகளை இணைச்சு பணியாற்றணும், என்னுடைய விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னா அரசியலுக்கு ஆலோசனை சொன்னா மட்டும் பத்தாது, அரசியலில் நானும் இறங்க வேண்டிய கட்டாயம் இருக்குதுன்னு நான் இறங்கி அதில் தேசிய பொதுச் செயலாளராக பொறுப்படுத்திருக்கேன் கடந்த 3 நாட்கள் பொறுப்பாங்க. அதேபோல சாமி, விஸ்வ பாரத் மக்கள் கட்சி இது நாடு தழுவிய கட்சியா தேசிய கட்சியா உருவாகுதா இல்ல இப்போதைக்கு கோயம்புத்தூர்ல மட்டும் இருக்குங்களா? எப்படி? இல்ல பொதுவாக சாப்பிடுங்க. அதாவது விஸ்வ பாரத் மக்கள் கட்சி தேசிய அளவில் உருவாகும். எப்படின்னா இந்தியா முழுவதும் விஸ்வகர்மா சமுதாயம் மக்கள் இருக்காங்க. அதுக்காக விஸ்வ பாரத். அதனாலதான் பாரத் இணைச்சிருக்கீங்க. அதுதான் விஸ்வ பாரத். விஸ்வ பாரத் பீப்புள் பார்ட்டி இதோட பேரு. நாங்கள் அப்படிதான் பதிவு பண்ணிடுறோம். சரி. தமிழ்ல விஸ்வ பாரத் மக்கள் கட்சி. இந்த விஸ்வ பாரத் பீப்புள் பார்ட்டிங்கிறது இந்தியா முழுவதும் கொண்டு போறோம். இப்ப கேரளாவோட கிளைகள் போட்டிருக்குது. இது கர்நாடகா, ஆந்திரா, அப்புறம் மராட்டி இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். எல்லா இடத்துலையும் கிளைகள் போடப்படும். தமிழ் பொது கோவை மாவட்டம் முழுவதும் புறநகர்ல இருந்து எல்லா மாவட்டத்துக்கும் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட அமைப்பாளர்கள் எல்லாம் உருவாக்கியிருக்கோம். இதுவரைக்கும் ஒரு 10,000 பேர் உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க நம்ம கட்சியில. ஆன்மீக சுற்றுப்பயணம் போயிட்டு இருந்தவங்க இப்ப அரசியல் சுற்றுப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அப்படிதானே? இல்லைன்னா அரசியல் ஆன்மீகம் தான் முக்கியம். அரசியல்ங்கிறது இப்போ உள்ள வந்திருக்குது. என்னோட வாழ்நாள் உயிர் மூச்சு எனக்கு ஆன்மீகம் தான். ஆன்மீகம் தான். அதுக்கப்புறம் தான் அரசியல். ஆன்மீகங்கிறது உயிர், அரசியல்ங்கிறது போட்டிருக்க சட்டம்.
இந்த சட்டை எத்தனை கட்டிடுது, ஆனால் ஆன்மீக நடிகை போட மாட்டேன். கண்டிப்பா அதே போல இப்போ சாமி நீங்க தேர்தலில் போட்டியிட சொல்றாங்க அப்படின்னா கோவை மாவட்டத்தில் போட்டியிடுவீங்களா? இல்லை வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் கமலஹாசன் மீண்டும் கோவையில் போட்டியிடுறதா ஒரு தகவல் வருது. கமலஹாசனை எழுத்து போட்டியிடுற மாதிரி நீங்க சொல்லியிருக்கிறதாகவும் தகவல் வருது. இது எது உண்மையா நினைக்கிறது? கடந்த முறை கமலஹாசனுடைய தோல்விக்கு மூல காரணம் வந்து நம்முடைய கடைசி 2 நாள் பிரச்சாரம் தான். வானதி சீனிவாசன் ஒரு 1500 ஓட்டுல ஜெயிச்சாங்கன்னா அது விஸ்வகர்மா சமுதாயத்தோட ஓட்டு தான். மற்றபடி அவங்களுக்கு வெற்றிக்கிறது அவங்களே பயந்துதான் இருந்தாங்க. எனக்கு தெரியும் 3 நாளா பயம் எப்படி இருந்தது அவங்களுக்கு எனக்கு தெரியும். அந்த பயத்தை போக்குனது பாபுஜி தான். கவலைப்படாதீங்கம்மா, நான் பிரச்சாரம் பண்றேன், கண்டிப்பா விஸ்வகர்மா சமுதாயத்தோட ஓட்டு கிடைக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி விஸ்வகர்மா சமுதாய ஓட்டுல தான் அவங்க ஜெயிச்சாங்க. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்களும் நன்றி மறக்காம விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு நல்லா செய்யறாங்க. சொல்றீங்க. இப்போ கோவை மாவட்டத்துல வந்து எவ்வளவு பேர் தான் இருக்காங்க விஸ்வகர்மா சமுதாய மக்கள்? கோவை மாவட்டத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 லட்சம் பேருக்கு மேல இருக்கிறாங்க. அந்த 2 லட்சம் பேரும் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவா வானதி சீனிவாசன் அவர்களுக்கு வாக்களித்தாங்கன்னு நீங்க சொல்றீங்க? இல்ல, கோவை மாவட்டத்தில் 2 லட்சம் பேர், தெற்கு தொகுதியில் மட்டும் 64,000 பேர். 64,000 பேர். 64,000 பேர் இருக்காங்க. 64,000 பேருக்கு வந்து 30,000 பேர் அவங்க வானதி சீனிவாசன் ஜெயிச்சது ஒரு 1100 ஓட்டு தானே. ஆனா அந்த 1100 ஓட்டுல வந்து அதிகப்படியா வந்து கடைசியில் கம்பெட்டி காலனி தான் உச்சப்படுத்துச்சு அவங்க ஜெயிக்க வச்சது. அதான் விஸ்வகர்மாவோட ஓட்டு. அந்த கம்பெட்டி காலனி பகுதியில அதிகமான பெரும்பான்மையான விஸ்வகர்மா மக்கள் இருக்காங்க. செட்டி வீதி விஸ்வகர்மா, செட்டி வீதி அசோகருக்கு விஸ்வகர்மா சமய மக்கள் தான் அவங்க அதிகமாக ஓட்டு வச்சாங்க. அவங்க நம்பிக்கை விட்டாங்க. ஏன்னா பாபுஜி சாமியோட பிரச்சாரம் படி பாபுஜி சாமியே வானதி சீனிவாசுக்கு பண்ணாதான் கமலஹாசன் தோற்று. கமலஹாசனுடைய அரசியல்ல அன்றைக்கு வந்து அவருக்கு வந்து அந்த முட்டுப்புள்ளி விழுதாம தான் இன்னைக்கு ஒரு பெரிய அமைச்சராக இருப்பாரு. மிகப்பெரிய விழுத அது நம்ம பண்ணோம். அதே நேரத்தில் வந்து கோயம்புத்தூர்ல கமலஹாசன் போட்டி விட்டாருங்க, நான் ஒரு எதிர்த்து போட்டியிடுவேனாங்கிறதெல்லாம் காலங்க பதில் சொல்றோம். ஆனா எனக்கு வந்து இப்ப தேர்தலில் போட்டியிடுற மாதிரி என்ன துளி கூட இல்லை, ஒரு புள்ளி கூட இல்லை. எனக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்குது, என்னுடைய சமுதாயம் விஸ்வகர்மா சமுதாயம். அந்த சமுதாயத்தை முன்னேற்ற பாதை கொண்டு வரணும். என் சமுதாயத்தை சார்ந்த யாரோ ஒருத்தர் அரசியல் அனுபவிக்கிறவர்கள் எம்எல்ஏ எம்பி ஆக்குவேன். அதுதான் என்னோட குறிக்கோள். டாக்டர் ராமதாஸ் எப்படி கடைசி வரைக்கும் பதவி ஆசை இல்லாம இருந்தாரோ அதே மாதிரி பாபுஜி சாமி எடுத்து பதவி ஆசை வராது. தமிழ்நாடு பாண்டிச்சேரியில இருக்கிற விஸ்வகர்மா கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கீங்க. சிறந்த முறையில் போயிட்டு இருக்கு. அது இப்ப இது ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த கூட்டமைப்பு என்ன பண்ண முடியும்? அந்த கூட்டமைப்புக்கு இருந்துட்டே தான் இருக்குது. சாப்பிட்டு பழம் சாப்பிட்டு அதாவது கூட்டமைப்பு வந்து இருக்குது. கூட்டமைப்பு வந்து சமூக சங்கங்களின் ஒருங்கிணைப்பு. தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிவுபட்ட சங்கங்கள் ஒரு 400 சங்கங்கள் இருக்கு. 400 சங்கங்கள் இருக்கா. பதிவு பெறாத பேரவைகள், அமைப்புகள், வாட்ஸ்அப் சங்கங்கள் ஒரு 1000-2000 பேர் இருக்குது. அந்த சங்கங்கள் எல்லாம் வந்து ஒருங்கிணைச்சுதான் அந்த கூட்டமைப்பு எல்லாம் ஒருங்கிணைக்கணும். இந்த விஸ்வகர்மா சமுதாயம் 85 லட்சம் மக்கள் இருந்து கூட எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு எம்பி இல்லை, ஒரு மினிஸ்டர் கூட இல்லை. எவ்வளவு அவமானம் இது. நீங்க கடந்த 10 ஆண்டுகளா வந்து கணக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் உங்களுடைய முழு ஆதரவும் இருந்தது. ஆமா. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் சந்தித்து எளிமையா பேசக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும், முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அண்ணன் எஸ்பி வேலுமணி இருக்காரு, அவர்களுடைய நெருங்கிய நட்புல இருக்கீங்க. ஏன் அப்போ வந்து உங்களுக்கு விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்த ஒரு நபருக்கு நீங்க ஏன் சீட்டு கொடுங்கன்னு சொல்லலையா, கேட்கலையா? கண்டிப்பா கேட்டோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் 5 சீட்டு கேட்டிருந்தோம். அது என்ன கேட்டிருந்தோம் தெரியுமா? எங்களுக்கு வேண்டாம், அதிமுக பாரதிய ஜனதா கட்சியில பணியாற்றக்கூடிய அதிமுக பாரதிய ஜனதா கட்சியில் வந்து நீண்ட காலமாக பணியாற்றக்கூடிய விஸ்வகர்மா சமுதாய மக்கள் உங்க கட்சிக்கு உயிரை கொடுத்து வச்சிருப்பாங்கல்ல, அவங்கள ஒரு 5 பேர் தேர்ந்தெடுத்து சீட்டு கொடுங்க. அட்லீஸ்ட் டோக்கன் தொகுதியிலேயாச்சும் கொடுத்துருக்கலாம். அவங்க என்ன என்னோட பொருளுக்கு செவிசாய்க்கல. அன்னைக்கு விஸ்வகர்மா சமுதாய மக்களுடைய பலம் ஆளுங்கட்சிக்கும் புரியல. ஆனா அன்னைக்கு எதிர்கட்சியா இருந்த திமுகவுக்கு புரிஞ்சிருக்குது. அதனால அவங்க வெற்றி வாய்ப்பு அதிகப்படியான அவங்க வந்து அந்த நேரத்தில் ஒரு பெரிய விஷயம் பண்ணாங்க. அது பொய்யான வாக்குறுதியோ நல்ல வாக்குறுதியோ தெரியல. திமுக வாக்குறுதி என்ன கொடுத்துருந்துச்சுன்னா, விஸ்வகர்மா சமுதாய மக்களை அனைத்துக் கொள்ளி அவங்க வாக்குறுதி சொல்லியிருந்தாங்க. அதே இடத்துல விஸ்வகர்மா சமுதாய மக்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட நலவாரியம் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. விஸ்வகர்மா சமுதாய மக்களுக்கு சிதம்பரம் மற்றும் அனைத்து பகுதிகளிலும்
இது தொழில்நுட்ப அமைச்சர் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் சொல்லியிருந்தாங்க. நல்லதை சொல்லும்போது திமுகவை பார்க்கணும். அதே போல சாமி, சமீபத்தில் உங்களுடைய நெருங்கிய நண்பர் எல்லாத்துக்குமே தெரியும், புதிய தமிழகம் கட்சியுடைய தலைவர், நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவருக்கு கூட உங்களுக்கு பல ஆண்டு நட்பு இருக்கு. அவரு பல கட்சிகள்லாம் ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. ஆனா நீங்க எந்த கட்சி ஊழல் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது தேன் எடுக்கிறவன் குழந்தைய நக்காம தேன் எடுக்க மாட்டாங்க. அதனால அரசியல்வாதி ஊழல் இல்லைன்னு சொல்றதுக்கு நான் சாமியா நான் சொல்ல முடியாது. அவங்கள ஊழலா ஊழல் இல்லையான்னு நான் பேசினா எனக்கு நான் முழுநேர அரசியல்வாதி ஆயிடுவேன். இந்த காவியை கட்டிட்டு தான் பேசுறேன்.